நடந்த உண்மையெல்லாம் அவர் உன்கிட்ட சொல்ல வந்தப்ப நீ அவரை நம்பாம அவமானப்படுத்தி அமிச்சிட்ட. அந்த நேரத்துல நான் உன்னை மட்டும் இல்ல உன் திறமையும் காதலிக்கிறேன்னு அவருக்கு தெரிஞ்சு நம்ம காதலை சேர்த்து வைக்க அவர் முடிவு பண்ணார். அவர் உன்னை காதலிச்சா அந்த கோவத்திலேயாவது நீ என்ன காதலிப்பன்னா உன் பின்னாடி சுத்துற மாதிரி நடிச்சாரு. அவர் நினைச்ச மாதிரியே நம்ம காதலும் சக்சஸ் ஆயிடுச்சு. வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா உன்னால பாட முடியாதுன்னு தான் உன் கோவத்தை தூண்டி விட்டு என்னோட சென்னைக்கு வர வச்சேன். வாழ்க்கையில் எந்த சுகத்தையும் அனுபவிக்காம சாகும்போது உங்க அக்கா சொன்ன வார்த்தைக்காக தனியா அர்ப்பணிச்சிட்டாரு. இன்னைக்கு மியூசிக் டைரக்டர் தேவாவோட மியூசிக் ஆல்பத்துல உன்னை பாட வைக்க எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாரு. இப்ப அவர் எங்க இருக்காரு? ஹலோ 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 ஹலோ, ஏதோ சிக்னல் ப்ராப்ளம் போல இருக்கு. கவலைப்படாத, அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டதே உன்னை பாட வைக்கதான். நீ பாடும்போது அவர் இருப்பாரு. அங்காள பரமேஸ்வரி தோத்த நாள் அவர் செத்த நாளா தாண்டா இருக்கும். சந்தியா இப்போ எங்கடா இருக்கா? சார் சார் சரி அடிக்காதீங்க. சந்தியா இப்ப மெட்ராஸ்ல தமிழசன் சாருக்கு தெரிஞ்சவங்க வீட்டுல இருக்கிறாங்க. மெட்ராஸ்ல எந்த இடத்துல? ஹார்பர் பக்கத்துல. நீ உயிரோடு இருக்கும்போது உன் ஆசையை நிறைவேற்ற முடியலம்மா. ஆனா இப்போ உன் சமாதிக்கு பக்கத்துலேயே சந்தியாவுக்கு சமாதி கட்டுறம்மா.
இந்த காலத்து இளைஞர்கள் கிட்ட பெற்றோர்கள் ரொம்ப கண்டிப்பா நடந்துக்கிறாங்களே, அதுக்கு காரணம் என்ன சார்? சில பேரண்ட்ஸ் பிள்ளைங்களை நல்லபடியா என்கரேஜ் பண்றாங்க. ஆனா பல பேரண்ட்ஸ் பிள்ளைங்க எதிர்காலத்துல என்னவா வரணும் அப்படிங்கறத பிள்ளைங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணாம சாமியார்கிட்டே ஜோசியர்கிட்டே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னைக்கு பேரண்ட்ஸும் பிள்ளைங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்களோ அன்னைக்கு தான் இந்த நாடு உருப்படும். ஒரு அப்ப நாயனக்காரரா இருக்காருன்னு வச்சுங்களேன். அந்த நாயனக்காரர் தான் பையனை கூப்பிட்டு எதிர்காலத்தில் நீ என்னவா வரணும்னு ஆசைப்படுறன்னு கேட்டு அதுக்கு அந்த பையன் டாக்டரா வரணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னா, இல்லடா சாமி நம்ம குலத்தொழில் நாயனம் வாசிக்கிறது அப்புறம் இந்த நாரஸ்வரம் எல்லாம் எதிர்காலத்துல வேஸ்டா போயிரும் சொல்லக்கூடாது. அதே மாதிரி ஒரு அப்பன் டாக்டரா இருந்து அவன் தன் பையனை கூப்பிட்டு எதிர்காலத்தில் நீ என்னவா வரணும்னு கேட்டு அதுக்கு அந்த பையன், அப்பா இந்த டாக்டர் தொழில என்னதான் லட்ச லட்சமா சம்பாதிச்சாலும் எனக்கு இந்த நாரஸ்வர கலை மேல தீராத காதல் இருக்குது, நான் எதிர்காலத்துல தில்லாராம சிவாஜி கணேசன் மாதிரி பெரிய நாரஸ்வர வித்வாரா வரணும் அப்படின்னு சொன்னான்னா அதை நீ என்கரேஜ் பண்ணும். அப்பன் தொழிலத்தா புள்ள பாக்கணும்னா அப்துல் கலாமோட அப்பா விஞ்ஞானியா, காமராஜருடைய அப்பா அரசியல்வாதியா, எம்ஜிஆருடைய அப்பா சிஎம்மா, அவ்வளவு வேங்க. ஆம்ஸ்ட்ராங் நிலால போய் கால் எடுத்து வச்சாரு. அவங்க அப்பா டெய்லி நிலால பொம்பரணி நாய்க்குட்டி கூப்பிட்டு வாக்கிங்கா போயிட்டு இருந்தாரு. என்னங்கடா காமெடி பண்றீங்க? விவேகானந்தர் அன்னைக்கு சொன்னாரு, 100 இளைஞர்களை கொடுங்க இந்தியாவையே மாத்தி காட்டுற அப்படின்னு. 100 இளைஞர்கள் வேண்டாங்க, திறமசாலியான 4 இளைஞர்கள் போதும், இந்தியாவையே புரட்டி போட்டுடலாம். ஆட்ட மேய்க்க சொன்ன ஒயரையும் பல்பை வச்சு விளையாடிக்கிட்டா இருக்க. இதான் உனக்கு சோறு போட போது. எப்ப பார்த்தாலும் உனக்கு இதே வேலையா போச்சாடா? இனிமே இப்படி செய்வியா? செய்வியா? சொல்றா. நீ என்ன ஆகணும்னு ஆசைப்படுற? அப்துல் கலாம் மாதிரி பெரிய விஞ்ஞானி ஆகணும். ஆக்கிடுவோம்.